ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு அரண்மனை சிறுவயலுடைய சிவன் கோயில் குடமுழுக்கு விழாவோட ஃபெஸ்டிவல் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சிவன் கோயில் எப்போ இருக்குது அப்படின்னா, பிற்கால பாண்டிய காலத்திலேயே இருந்துச்சான் ஃப்ரெண்ட்ஸ். கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறுநாள் கும்பாபிஷேகம். நாங்கள் நாள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருந்தோம். இப்போ எடுத்த வீடியோ தான் பாருங்கள். இது வந்து யாகசாலை, பெரிய யாகசாலை போட்டு இங்கே வந்து நகரத்தார்களுடைய சப்போர்ட் வந்து இங்கே ரொம்பவே ஒரு சப்போர்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சப்போர்ட்டில் தான் ரொம்ப சிறப்பாக நடக்குது குடமுழுக்கு விழா. பாருங்கள், நிறைய பூஜைகள்லாம் பண்ணிட்டு நாங்கள் கோயில் உள்ள போய் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வந்து சிவன் கோயிலுடைய உள்ளே நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். தூண்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஒரு கலைநயத்தோடு செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாகசாலையில் போட்டு பூஜை பண்ணுறதுக்காக நவதானியங்கள்லாம் கொண்டாந்து வச்சாங்க. பாருங்கள், நிறையா நவதானியங்கள் கொண்டாந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் நவபாசனம் மருந்துன்னு சொல்லி அதை வந்து இடிச்சிட்டு இருந்தாங்க. யார் வேணால் இடிக்கலாமா. அதை எடுத்து அந்த சிலையை சுற்றி வச்சாங்க. அந்த சிலை கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு அதை செஞ்சு வச்சுருந்தாங்க. சைடில் வந்து அந்த புராண ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு இது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். சிவன் கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு இருந்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.